வாசிப்போம். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்னைக்கு சகோதரி துவக்க ஜபத்துல வேதத்தை தியானிக்கும் பொழுது எப்படி பெராயா நாட்டு மக்கள் நற்குணசாலிகளாக மாறினார்களோ அதே போல நாம எல்லோருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளரும் பொழுது நாம மிகுந்த கனி கொடுக்க பிள்ளையாக மாற முடியும்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த வசனத்தை தான் நம்ம ஆராய்ந்து பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த வசனத்துல 2 விஷயங்கள் இருக்கிறது. அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்னு சொல்லி நமக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப கிருபையில வளர்வது என்பதென்றால் கிருபை என்பது ஒரு நிலையான ஒரு மாறாத அனுபவம் அல்ல, அது வளரக்கூடிய விஷயங்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபை நாம அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க அதை புரிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய ஆழம் அதிகரிக்கும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டா வாசிப்போமே. ஆதியாகமத்துல 45:4-5. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆமென். ஆமென். இப்ப இந்த இடத்துல யோசேப்பு தன் சகோதரர்களால பொறாமையினால அடிமையாக முதல்ல கொலை செய்ய பார்த்தார்கள். அதுக்கப்புறம் அவரை கொலை செய்ய வேண்டாம்னு சொல்லி அடிமையாக அவர்களை அரேபியர்கள்ட்ட விற்று போட்டார்கள். அப்புறம் எகிப்துல கொண்டு போய் அவர் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் சிறைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் எல்லா நேரங்களிலும் தேவன் அவர் கூட இருந்தார். அப்ப காலம் செல்ல செல்ல பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபைய யோசேப்பு ஆழமாக புரிந்து கொண்டார். அதை தொடர்ந்து அவர் அனுபவிக்கவும் ஆரம்பிச்சாரு. அதனாலதான் கடைசியில பாத்தீங்கன்னா தன்னுடைய சகோதரரை மன்னிக்கும் அளவுக்கு அவர் வளர்ந்து வந்தார். இதற்கு இன்னொரு உதாரணமா நாம பார்த்தோம்னாக்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பத்துல கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். ஆனா பின்னாளில் தீமோத்தேயுக்கு 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுவாரு, நான் இன்னைக்கு நிற்பதே தேவனுடைய கிருபையினாலதான். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஆனா அவர்களில் முதன்மையான பிரதான பாவி நான் தான் சொல்லி தன்னை முழுமையாக தாழ்மையுடன் ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு அவர் அவருடைய கிருபையில முதிர்ச்சி அடைந்து அவர் வளர்ந்து கொண்டே வந்தார். அப்ப 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு கிருபையில வளர வேண்டும் நாம எல்லோரும். 2வது விஷயம் அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அப்ப அறிகிற அறிவு என்பது பார்த்தோம்னாக்க சாதாரண ஒரு தகவல் என்ற அடிப்படையில் அல்ல. அது கிரேக்க பதத்துல பார்த்தோம்னா அந்த அறிகிற அறிவுக்கு வார்த்தை எபிக்னோசிஸ். அப்ப இதற்கு கிரேக்க மொழியில அதுக்கு ஆழமான அர்த்தத்தை பார்த்தோம்னா இது தேவனுடனான ஒரு உயிருள்ள தனிப்பட்ட உறவின் அனுபவபூர்வமான அறிவு, அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்வது, அவருடைய நெருங்கிய உறவில் வளர்வது, அந்த அறிவு வாழ்க்கையை மாற்றுவது. அப்ப தேவனை அறிகிற அறிவு என்பது தகவல், அனுபவம், கீழ்ப்படிதல், கடைசியா கனி கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையாக மாற வேண்டும். இது ஒரு நபரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அந்த நபரோட நெருங்கி உறவில் வாழ்வதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் தான். இதைதான் தாவீது சங்கீதங்கள்ல சங்கீதம் 42 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்ப அவரை தேவனை அறிந்து கொள்வதற்குரிய தாகத்தை தாவீது வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்ன்றத பார்க்கிறோம். லூக்கா 24:32 வாசிக்கும். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு. எம்மாவு ஊருக்கு சென்ற சீஷர்கள் இயேசுடன் நடந்து அவரை அடையாளம் காண முடியல அவங்களால.
ஆனா அவர் வேத வாக்கியங்களை விளக்கி அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுடைய இருதயம் வந்துட்டு கொழுந்து விட்டு எரிந்தத அப்படிங்கிறத அவர்களே வந்து சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு அறிவு ஆழமாகும் பொழுது கண்டிப்பா இருதயம் வந்துட்டு அதுக்கு பதில் கொடுக்காம இருக்காது. ஏன்னா அவர்கள் வந்து பல தூரம் நடந்து சென்று கர்த்தர் அவர்கள் அப்பம் பிடுகையில வந்து அவர் கர்த்தருங்கிறத அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் அவர்கள் உடனே கிளம்பி மறுபடியும் ஜெருசலேமுக்கு போய் சீஷர்கள்ட்ட நடந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் உயிர் தெழுந்தது உண்மை என்று அவர்கள் வந்துட்டு சாட்சி சொன்னார். அப்ப நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலையும் பார்த்து நாம வந்து வேதத்தை படிப்பது என்பது வந்து கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள வந்துட்டு உதவும். ஆனா அதே வசனங்களை நாம தியானிக்கும் பொழுது ஒரு வசனத்தோட இன்னொரு வசனங்களை வந்துட்டு ஒற்றுமைப்படுத்தி அதனுடைய ஆழமான அர்த்தங்கள் பழைய ஏற்பாட்டில் என்ன, இதற்குரிய விரிவான விளக்கங்கள் என்ன, அதற்கு ஏதாவது எடுத்துக்காட்டு இருக்கா, அது என்னுடைய வாழ்க்கையில வந்து அனுதின வாழ்க்கைக்கு எப்படி வந்துட்டு என்னை வந்து மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப நமக்கு ஏதாவது ஒரு காரியங்கள்ல தோல்வியோ பாவத்துல விழும்பொழுதோ இல்ல தவறு செய்யும் பொழுதோ குற்ற உணர்வுல நாம சிக்கி கொள்ளாமல் தேவனுடைய மன்னிப்பையும் அவருடைய கிருபையும் நாம அனுதினமும் அனுபவித்து அவருடைய கிருபையில நாம வந்து வளருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்ப ஜெபங்கள்ல நம்முடைய தேவனுடன் உள்ள உறவு வந்து அனுதினமும் அது ஆழமாக வேண்டும். அப்ப இதை யாக்கோபுல வாசிப்பாங்க ஒரு வசனங்களை, முதல் அதிகாரத்துல 2 முதல் 4 வரைக்கும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்ப பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்ப சோதனைகள் பொறுமையை உண்டாக்கி நம்மை வந்து முழுமையாக்கும். அப்ப வளர்ச்சி பெரும்பாலும் நமக்கு வந்து எப்ப நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நாம வந்து கற்றுக்கொள்ள முடியும்னாக்கா ஏதாவது ஒரு கடினமான சூழல் நமக்கு அந்த காலங்கள்ல தான் நாம வந்து நிறைய விஷயங்களை ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியில நாம கர்த்தரை நாடி அவரை வந்து விடாப்பிடியா வந்து அவருடைய வாக்குறுதிகள்ல வந்துட்டு நாம உறுதியா நின்று அவரோட பயணிக்கும் பொழுது அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்னு வந்து கர்த்தர் சொல்லிட்டார். அப்ப வளருங்கள் என்பதுன்னு பார்த்தோம்னாக்கா அது ஒரு தொடர்ச்சியான முடிவற்ற செயல்பாட்டை வந்து குறிக்குது. அப்ப ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வந்துட்டு ஒரு நிலையான ஒரே இடத்துல தேங்கி இருக்கிற ஒரு புள்ளி மாதிரி கிடையாது. அது ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணம். கிருபையினாலும் அறிவிலும் இணைந்து தான் வந்து வளர வேண்டும். அறிவு மட்டும் இருந்தால் அது நமக்கு அகந்தையையும் பெருமைக்கு இட்டு செல்லும். கிருபை மட்டும் இருந்தால் அது வந்து ஒரு ஆழமற்றதாக இருக்கும். அப்ப நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலும் கிருபையிலும் அறிவிலும் நாம ஒவ்வொரு விஷயங்களிலும் முன்னேறி செல்வதற்கு அது ஒரு பயணமாகும். அது கிறிஸ்துவோடைய அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் நம்மளை என்றைக்குமே அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிடுவதில்லை. வாசிப்போம் எபேசியர்ல 4வது அதிகாரத்துல 11 முதல் 15 வரை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிப்பட்ட அலைகளாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். இப்ப பவுல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சபையோட ஐக்கியத்தையும் ஊழியத்தை குறித்து வந்து பேசுறாரு. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் வாசிச்ச வசனங்கள்ல பார்த்தோம்னாக்க தேவன் வந்து சிலரை வந்து அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் போதகர்களாகவும் மெய்ப்பர்களாகவும் வந்துட்டு அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக என்றால் விசுவாசிகள் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக தான். அப்ப நாம வந்து குழந்தைகளாக வந்து
அலைகிற வசனங்களால நிறைய இடத்துல பலவிதமான போதைகள்னால வந்து நாம அடிபட்டு அலைகிறவர்களாக இருக்காதபடிக்கு அவர் வந்து நமக்கு அன்புடன் சத்தியத்தை நாம கை கொள்ளும் பொழுதுதான் வந்துட்டு நாம அவருக்குள்ளாக கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வந்து வளர முடியும். அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க 15வது வசனத்துல அன்புடன் சத்தியத்தை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். அப்ப அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுதல் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்துட்டு 2 விஷயங்கள். ஒன்று வந்து சத்தியமும் அன்பும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். சத்தியம் மட்டும் இருந்தால் கடினமாகிவிடும், அன்பு மட்டும் இருந்தால் உண்மையை தவிர்த்து பலவீனமாகிவிடும். வாசிப்போமே சாமுவேல்ல 2 சாமுவேல்ல 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. அப்ப இந்த இடத்துல வந்து தாவீது, நாத்தான் தீர்க்கதரிசிய தேவன் வந்துட்டு தாவீதை விட அனுப்பி அவனுடைய பாவத்தை குறித்து, அவன் பட்சபாலோட உண்டான உறவு உரியாவை கொலை செய்ததையும் வந்து அவர் வந்துட்டு ஒரு உதாரணத்தின் உதாரணத்தின் மூலியமாக அங்க சுட்டி காட்டிய பொழுது அந்த இடத்துல அவர் நேரடியாக உண்மையை சொன்னார். அந்த மனிதன் நீந்தானே, ராஜா என்றும் பாராமல் தேவன் சொன்ன வார்த்தையை அங்க போய் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுன்னு சொல்றாரு, நீதான் அந்த வந்து மனிதன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க தாவீதை வந்துட்டு அவர் வந்துட்டு நோகடிப்பதற்காகவோ அழிப்பதற்காகவோ குற்றப்படுத்துவதற்காகவோ அங்க வந்து வரல. அவரை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு மனம் திரும்புதலுக்கு வந்துட்டு வழி நடத்தும் நோக்கத்துடன் தான் வந்துட்டு அங்க வந்து சொல்லப்பட்ட விஷயம். இதே மாதிரியான ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னாக்க புதிய ஏற்பாட்டிலையும் வந்து யோவான்ல 4வது அதிகாரத்துல வருகிறது. இந்த சமாரிய ஸ்திரீயிடம் வந்து அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நேரடியா சொல்றாரு. எனக்கு வந்து இந்த ஜீவ தண்ணீரை கொடுங்க, அது என்றைக்குமே எனக்கு தாகம் எடுக்காதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அது வேணும்னு கேட்கிறப்ப நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றப்ப எனக்கு வந்துட்டு புருஷன் இல்லை அப்படின்னு, நீ சொன்னது சரிதான், ஆனா உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவளை வந்து கண்டனம் பண்ணாம அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சத்தியத்துடன் அன்பையும் ரட்சிப்பு, அவ வந்து ரட்சிப்புக்குள்ள வரணுங்கிற அந்த நோக்கத்துடன் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு வெளிப்படுத்திக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து வாசிச்ச வசனத்துல பார்த்தோம்னாக்கா அன்புடன் ஒவ்வொருத்தருமே நாம வந்துட்டு வளர வேண்டும். அதே போல நாம வளருவதும் இல்லாம மற்றவர்களையும் வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில நம்ம வந்து வளர்ச்சிக்கு வந்துட்டு கொண்டு வருவதற்காக தான் வந்துட்டு இந்த 2 உதாரணங்களை நம்ம வந்துட்டு பார்த்தோம். அதுக்கு அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னாக்க சத்தியத்தை நாம கை கொள்ளணும்னாக்க தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருதல், அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இங்க வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சரீரத்தை வந்துட்டு சபைன்னு சொல்லி நமக்கு வந்துட்டு இங்க வந்து சொல்றாரு. சபை வந்துட்டு அவருடைய சரீரம். வளர்ச்சி என்பது தலையுடன் இணைந்து அவரை போல, தலை எப்படி இருக்கிறாரோ அவரை போல நாமளும் வந்துட்டு மாற வேண்டும். வாசிப்போமே யாத்திராகமத்துல 34 29 முதல் 30 வரைக்கும். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். கர்த்தர் நம்மளை எல்லோரையுமே வந்து உப்பாகவும் வெளிச்சமாகவும் தான் இந்த உலகத்திற்கு வந்து வைத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தர் பூமியில இருந்த பொழுது, அவர் மாம்சத்துல வெளிப்பட்ட பொழுதும் அவரும் வந்துட்டு உப்பாகவும் வெளிச்சமாகவும் தான் இருந்திருக்கிறார். அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் நாம எல்லோருமே அதே மாதிரிதான் வந்து இருக்கணும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோசே வந்துட்டு தேவனுடன் முகமுகமாக பேசினான்னு சொல்லி கர்த்தரை வந்துட்டு சாட்சி கொடுத்துப்பாரு. அவருடைய மகிமையை கண்டதால் அவருடைய முகம் வந்துட்டு பிரகாசித்தது. அப்ப தேவனுடன் வந்துட்டு அவர் எவ்வளவு நெருக்கமாக இருந்ததை குறித்து நம்ம வந்து இங்க வந்துட்டு ஒரு உதாரணமாக வந்துட்டு பார்க்க முடிகிறது. இதே விஷயத்தை தான் வந்துட்டு பவுல் வந்துட்டு 2 கொரிந்தியர்ல சொல்லியிருப்பாரு 3:18. அவரை முகமுகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த சாயலாக மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நாம அதிகமாக அவர் ஆவிக்குரிய ரீதியில எவ்வளவு ஆழமாக நம்ம வந்துட்டு
தேடுறோமோ, தியானிக்கிறோமோ, அவருடைய சாயலாகவே நாம வந்துட்டு அனுதினமும் வந்து மாற்றப்படுவோம். அப்ப இதை வந்துட்டு அனுதினமும் என்னுடைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் இடையே வந்துட்டு ஒரு பிரச்சனை வரும் பொழுது பாத்தீங்கன்னா அதை எப்படி வந்துட்டு அதை கையாள்வதற்கு பல விதங்கள் இருக்குது இன்னைக்கு உலகத்துல. ஆனா வந்துட்டு கர்த்தர் நமக்கு வந்து கத்துக் கொடுத்தது எப்படி, நான் வந்துட்டு ஓகே நான் ஏதாவது பேசினா வீட்டுல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு மௌனமா வந்து இருப்பது வந்துட்டு சரியான வழி கிடையாது. அதே போல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கடுமையா வந்துட்டு பேசுவது வந்துட்டு சரியான வழியும் கிடையாது. ஆனா அன்புடன் நாம வந்துட்டு சத்தியத்தை, உண்மையை வந்துட்டு நாம வந்து தேவைப்படுற நேரத்துல வந்துட்டு அங்க வந்துட்டு குடும்பத்துக்குள்ள நாம வந்துட்டு பேச வேண்டும் தைரியமாக. அப்ப ஏதாவது ஒரு காரியத்துல யாரையாவது நாம வந்துட்டு திருத்தணும்னாக்க, ஒரு நண்பர் வந்து தவறு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவருடைய தவறை வந்துட்டு சரியான விதத்துல வந்துட்டு சுட்டி காட்டணுமே, அவரை வந்து குற்றப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருப்பது வந்துட்டு சரியான வழி கிடையாது. அன்புடன் அவரை வந்துட்டு அணுகி உண்மையை வந்துட்டு சுட்டி காட்ட வேண்டும். அப்ப இதுக்கு வசனம் வந்து சொல்லியிருக்காரு கலாத்தியர் 6:1, சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை நாம வந்துட்டு சீர்படுத்த வேண்டும் கற்று சொல்லியிருக்காரு. அதே போல நாம இன்றைய காலகட்டத்துல ஆன்லைன்ல, இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல நாம நிறைய கருத்துக்களை அநேகர் வந்துட்டு பகிர்ந்து கொள்கிறோம். ஆனா அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரிகிறோமா, இல்ல சத்தியத்துக்கு வந்துட்டு சமரசம் செய்யாமலும் அதே சமயம் கடுமையாக அல்லாமல் அன்புடன் எப்படி கர்த்தர் நமக்கு பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை நாம வந்துட்டு பயிற்சி முயற்சி செய்ய வேண்டும். அதே போல நாம வேலை செய்யற இடமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய தனிப்பட்ட வெறுப்பையோ எதையும் காட்டாமல் நாம வந்துட்டு அங்க வந்துட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க நாம வந்துட்டு பழக வேண்டும். அப்பதான் ஆவிக்குரிய வளர்ச்சி, தேவனுடைய உள்ள உறவும் வந்துட்டு அங்க எல்லா இடத்துலயும் வந்துட்டு சுகந்த வாசனையாக வந்துட்டு வெளிப்படும். வாசிப்போமே எபேசியர்ல 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். ஆமென். ஆமென். அப்ப இந்த எபேசியர் முதல் அதிகாரத்துல நாம பார்த்தோம்னாக்க 3 முதல் 14 வரைக்கும் பார்த்தோம்னா பவுல் வந்துட்டு தேவனை வந்துட்டு துதித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 23 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பார்த்தோம்னாக்க சபைக்காக வந்துட்டு ஜெபம் செய்கிறார். அதுல வந்து எப்படி வந்துட்டு பவுல் வந்து ஜெபம் செய்கிறாருங்கிறத பார்த்தீங்கன்னாக்க, அவங்க சபைக்காக வந்துட்டு அவர்களுடைய பொருளாதாரத்துக்காகவோ அவருடைய ஆரோக்கியத்திற்காகவோ அவர் வந்து ஜெபம் செய்யவில்லை. மாறாக அவர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். அவர்கள் தேவனை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஆழமாக அவர்கள் அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை வந்துட்டு அவர் வந்து அவங்களுக்காக வந்துட்டு ஜெபம் பண்ணுகிறார். அப்ப மகிமையின் பிதா தம்மை அறிந்து கொள்வதற்காக. அப்ப மகிமை என்பது பார்த்தீங்கன்னா எல்லாமே அவரிடத்துல இருந்து தான் வந்துட்டு ஆரம்பிக்கிறது. அவரிடத்துல இருந்து தான் வந்து மற்ற எல்லோருக்குமே வந்துட்டு செல்லுகிறது. இதற்கு ஒரு உதாரணமாக பழைய ஏற்பாட்டுல 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துல 10-11 வாசிப்போம். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென். ஆமென். சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்தும் பொழுது தேவனுடைய மகிமை வந்துட்டு ஒரு மேகமாக ஆலயத்தை நிரப்பியது. ஆசாரியர்களால் அங்க வந்துட்டு ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தேவனுடைய மகிமை வந்துட்டு வெளிப்படையாக அங்க வந்து எல்லோரும் முன்பாக வந்துட்டு தென்பட்டதை வந்துட்டு பார்க்க முடிகிறது. இதே விஷயம்தான் வந்து பாத்தீங்கன்னாக்க மத்தேயுல 17வது அதிகாரத்துல 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இப்ப இயேசு வந்து மலைக்கு போய் அவருடைய சீஷர்களுக்கு முன்பாக வந்துட்டு அவர் வந்து மறுரூபம் ஆகிறாரு. அப்ப பிதாவின் மகிமை வந்துட்டு குமாரனை வந்து வெளிப்பட்டதை வந்துட்டு இங்க சாட்சியாக வந்து பார்க்க முடிகிறது. 2வது அவர் எப்படி ஜெபம் பண்ணுகிறார்? ஞானமும் தெளிவும் அளிக்கிற ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் த விஸ்டம் அண்ட் த ரெவலேஷன். அப்ப பவுல் இங்க வந்துட்டு 2 விஷயங்களை வந்துட்டு கேட்கிறாரு. அப்ப ஞானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து பிராக்டிக்கலா அனுதினமும் வந்து என்னுடைய
வாழ்க்கையை வந்துட்டு மாற்றக்கூடிய விஷயங்கள், கர்த்தருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து வந்துட்டு கேட்கிறாரு. அதை வந்துட்டு எப்படி கேட்கிறாருனாக்கா, தெளிவும் நல்ல வந்துட்டு ஒரு வெளிப்பாடு வந்து வரணும் அவர்கள் எல்லோருக்குமே அப்படின்னு சொல்லி. அது அந்த வெளிப்பாடு எப்படி வரும்னாக்கா, நம்மளுடைய சொந்த முயற்சியில என்னைக்குமே வந்துட்டு வராது. அது பரிசுத்த ஆவியினால் வந்துட்டு தரப்படும், ஒவ்வொருவருக்கும் தரப்படும் ஒரு ஈவு, அன்பளிப்பாக தான் வந்துட்டு இருக்குது. அதற்கு ஒரு உதாரணம் வாசிப்போமே. தானியேல்ல 2:28. மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நெபுகாத் நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால். ஆமென். ஆமென். அப்ப தானியேலுக்கு வந்து கர்த்தர் வந்து கனவுகளையும் தரிசனங்களையும் அதை விளக்கக்கூடிய ஞானத்தை வந்துட்டு கர்த்தர் தான் இங்க வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கொடுக்கிறார். அப்ப ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் பரலோகத்தில் தான் இருக்கிறார். அப்ப இது தானியேலுடைய சொந்த புத்திசாலித்தனத்தினால வந்துட்டு கிடையவே கிடையாது. இங்க வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக இருந்து எல்லா காரியங்களையும் அவருக்கு வந்து சொல்லி கொடுக்கிறார். வாசிப்போமே இன்னொரு உதாரணமாக மத்தேயுல 16வது அதிகாரத்துல 15-17 வரை. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல பேதுரு கிட்ட இயேசு, நீர் கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்த போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர்கிட்ட மாமிசமும் இரத்தமும் வந்து இதை உனக்கு வந்துட்டு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா வெளிப்படுத்தினார்னு சொல்கிறார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க வெளிப்பாடு என்றால் அது வந்துட்டு இது வெளிப்பாடு என்பதற்கு ஒரு தெளிவான வந்துட்டு ஒரு உதாரணம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு மரிக்க போறதை குறித்து அவர் பேசும் பொழுது அவர் தன்னுடைய மாம்ச சிந்தையில வந்துட்டு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு, சாத்தானே இவனை விட்டு வெளியே போ, தேவனுக்குரிய காரியங்களுக்கு நீ வந்துட்டு தடையாக இருக்கிறன்னு சொல்லி கர்த்தர் பேசுறாரு. அப்ப நமக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு வெளிப்பாடுங்கிறது வந்து பரிசுத்த ஆவியினால மாத்திரம்தான் நமக்கு வந்துட்டு கிடைக்கப்படும். அதுக்கு அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா தம்மை அறிந்து கொள்வதற்கான. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அறிந்து கொள்வதற்கான, ஏன்னா இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வார்த்தையே வந்துட்டு அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அப்ப இது வந்து வெறும் தகவல் அறிவு கிடையாது, இது தனிப்பட்ட அனுபவபூர்வமான கர்த்தரோடு நாம வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு அவரோட இருக்கிற அந்த உறவுல பயணிக்கும் பொழுது மாத்திரம்தான் கர்த்தர் இந்த எல்லா காரியங்களையுமே வந்து அவர் வந்துட்டு ஆவியில வந்துட்டு வெளிப்படுத்துகிறார். இப்போ இங்க வந்து இலக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவனை பற்றிய கோட்பாடுகளை அறிவது மாத்திரமல்ல. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எப்படி வந்து பழைய ஏற்பாட்டு பரிசேயர்கள் வந்து அதை முழுக்க கற்று தேர்ந்து அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு இப்படி நடக்கலைன்னா குற்ற சொல்லுகிறார்களோ அந்த மாதிரியான அறிவு வந்துட்டு இங்க கிடையாது. தேவனை நேரடியாக முகமுகமாக எப்படி வந்து மோசே வந்து யாத்ராகமத்துல 33:18 சொல்லுவாரு, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருள்னு சொல்லி அவர் போய் கேட்கிறாரு. அப்ப வெறும் தேவனை பற்றிய தகவலை மாத்திரம் கிடையாது, தேவனுடைய பிரசன்னத்தை வந்துட்டு ஒவ்வொருத்தருமே நாம வந்துட்டு அவர் வந்து விரும்ப வேண்டும். பிலிப்பும் இந்த இடத்துல வந்து இன்னொரு இடத்துல வந்து சொல்றாரு, அவர் பிலிப்பு வந்து கர்த்தர்கிட்ட இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறாரு, எங்களுக்கு வந்து பிதாவை மட்டும் எங்களுக்கு காண்பிங்களா, அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவை அறிவதே வந்துட்டு பிதாவை வந்து முழுமையாக அறிவதாகும். அப்ப இதை வந்துட்டு நம்ம என்னுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த வசனங்கள் நாம அறிகிற அறிவுல பாத்தீங்கன்னாக்க வேதத்தை வந்துட்டு படிப்பதற்கு பதிலாக தேவனே இதை வந்து எனக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து இதற்குரிய வெளிப்பாடுகள் எனக்கு தாங்க, இதற்குரிய அந்த நான் இதன்படி நான் செய்வதற்குரிய அந்த வல்லமையை எனக்கு தாங்கன்னு சொல்லி நாம வந்துட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக வந்துட்டு இருக்க வேண்டும். அப்ப வாழ்க்கையில நாம ஒவ்வொரு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது அது வேலையாக இருக்கலாம், இல்லை வேலையில வந்துட்டு ஒரு மாற்றமாக இருக்கலாம், ஒரு பொசிஷன் மாற்றமாக இருக்கலாம், இல்லை திருமணம், மற்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி,
நாம வந்துட்டு சொந்தமாக தான் இவ்வளவு நாளா வந்து சொந்த புத்தியில வந்துட்டு சார்ந்து இருந்திருப்போம், அல்ல மற்றவர்களுடைய அறிவுரையில நாம வந்துட்டு இருந்திருப்போம். ஆனா வந்து கர்த்தரை சுய புத்தியின் மேல சாயாமல் கர்த்தர்கிட்ட வந்துட்டு ஞானத்தை தேடி வந்துட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே போல பவுல் இங்க வந்து சபைக்காக மற்றவர்களுக்காக எப்படி ஜெபம் செய்தாரோ இந்த வசனத்தின்படி நாமும் வந்து நம்ம வந்து மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய பொருளாதார தேவைகளுக்காக மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக மாத்திரம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் அவர்கள் அத்தனை பேருமே வந்துட்டு தேவனை வந்துட்டு ஆழமாக அறியக்கூடிய வகையில வந்துட்டு நம்மளுடைய வந்துட்டு அதற்காக நாம வந்து ஜெபம் பண்ண வேண்டும். வாசிப்போமே 1 பேதுருல 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறிவதுமன்றி. இந்த வசனத்தை நல்லா நிதானித்து பார்த்தோம்னாக்க இது ஒரு முடிந்து போன செயலை குறிக்கிறது. ஏற்கனவே நடந்து விட்ட நிரந்தர விளைவுள்ள செயல். ஆக்சுவலா தேவன் நமக்கு தேவையானதை பின்னால் தருவார் என்று இந்த வசனம் வந்து சொல்லவில்லை. ஏற்கனவே அவர் வந்துட்டு தந்து விட்டார். எபேசியர்ல 1:3 வாசித்தோம்னா நமக்கு பரலோகத்துல சகல விதமான ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வந்துட்டு கொடுத்துட்டாருன்றதுதான் நமக்கு வேதம் வந்துட்டு வேத சத்தியம். அவர் வாக்குத்தத்தம் வந்து பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வந்துட்டு அந்த 40 ஆண்டு காலம் அவர் வந்து பயணிக்கும் பொழுது இஸ்ரவேலருக்கு கர்த்தர் வந்துட்டு வனாந்தரத்துல வந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் பயணம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு தேவையான மன்னாவை வந்து அனுதினமும் தான் அவர் வந்துட்டு அளித்தார். அவர்கள் வந்துட்டு சேமித்து வைக்க வேண்டியதே இல்லைன்னு வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருந்தார். தேவன் வந்துட்டு அவர்களுக்கு தேவையானதை அன்றன்றைக்கு அவர் வந்துட்டு கொடுத்து கொண்டேதான் வந்து இருந்தார். இதே போலதான் அந்த வசனம் வந்துட்டு இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவையும் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல வந்து 2 விஷயம். இந்த ஜீவனாக்க இயற்கையான அன்றாட வாழ்க்கையை குறிக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க தேவ பக்திக்கு, அது நம்மளுடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவையானது இரண்டையுமே வந்து கர்த்தர் வந்துட்டு கவனிக்கிறார். நமக்கு தேவையானதை வந்துட்டு கொடுத்து கொண்டே அவர் நம்மளை வந்துட்டு வழி நடத்துறாருங்கிறது தான் வந்து வேத சத்தியம் வந்து சொல்லுது. இதற்கு ஒரு உதாரணம் வந்து பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17:6 வசனம். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியையும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியையும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அப்ப எலியா கர்த்தருக்காக வந்துட்டு அவன் வந்து பக்தி வைராக்கியம் பாராட்டி ஜெசபேல் வந்து அவளை வந்துட்டு நான் வந்து உன்னை நாளைக்கு கொல்ல போறேன்னு சொன்னோன்னே அதற்கு அவர் பயந்து அந்த இடத்த விட்டு போய் ஒரு இடத்துல போய் படுத்துக் கொள்கிறார், தனிமையா வந்துட்டு இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அவர் தனிமையாக இருந்தபோது தேவன் வந்து காக்கைகளை வந்துட்டு அவர் பயன்படுத்தி அதன் மூலியமாக அவனுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு உணவு கொடுத்தாருங்கிறத பார்ப்போம். அப்ப இது வந்து ஜீவனுக்கு வேண்டியதை கர்த்தர் வந்துட்டு அவனுக்கு கொடுத்ததுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வசனம். இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா பவுல் வந்துட்டு பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது என் தேவன் கிறிஸ்து இயேசுவினாலே மகிமையாய் இருக்கிற தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார்னு சொல்லி இது வந்து எல்லோருக்குமே வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை வந்துட்டு கர்த்தர் நமக்கு வந்து ஆவியானவர் பிலிப்பு மூலியமா வந்து நமக்கு கொடுக்குறார். அப்ப தேவ பக்திக்கும் வாழ்க்கைக்கும் தேவையானதை கண்டிப்பா வந்துட்டு அவரை விசுவசிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பா வந்துட்டு அவரை வந்து கொடுக்கிறார். அவரை அறிகிற அறிவினாலே, இங்க வந்துட்டு இதுல வந்துட்டு முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னாக்க இந்த வல்லமையை வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படி கொடுக்குறாருனாக்கா அவரை அறிகிற அறிவின் மூலியமாக தான். ஏதோ நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி வந்து வசனங்களை வந்துட்டு படிச்சுட்டு இன்னைக்கு என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு ஒரு நமக்கு தேவைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு விட்டுறதுங்கிறது வந்துட்டு அது சாதாரணமா எல்லா கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா கிறிஸ்தவர்களும் அது மாதிரிதான் வந்துட்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இங்க வந்துட்டு நாம வந்து தேவனை அறிந்து கொள்வதன் மூலியமாக தான் வந்துட்டு எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் வாசல்கள் இங்கதான் வந்துட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னாக்க என் ஜனங்கள் ஓசியா 4:6 சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமல்
அவர்கள் என் ஜனங்கள்னு சொல்றது இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் எல்லோரும் உடன்படிக்கை பண்ணினவர்கள். ஆனா அவர்கள் எல்லாம் எப்படி அழிந்து போகிறார்கள்? தேவனை குறித்த அறிவு இல்லாமையினால வந்துட்டு அவர்கள் வந்து அழிந்து போகிறார்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை வந்துட்டு முழுமையாக இழந்து போகிறார்கள். அப்ப இந்த இடத்துல பிலிப்பு வந்துட்டு பாத்தீங்க, பவுல் வந்து பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்துல 3வது அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுது, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதலின் மேன்மைக்காக எல்லாவற்றையுமே நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அப்ப கிறிஸ்துவை அறிவது எல்லாவற்றையும் மேலானதுன்னு இந்த இடத்துல வந்துட்டு பவுல் வந்துட்டு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு நியாயப்பிரமாணம் முழுக்க வந்துட்டு கரைச்சு குடிச்சவர். ஆனா கிறிஸ்துவை வந்துட்டு அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் அவரை இன்னமும் 30 வருஷம் 20 வருஷம் அவர் ஊழியர் செஞ்சதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாரு, பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நோக்கி அவரை அறிகிற அறிவுல வந்துட்டு எல்லாவற்றையுமே வந்து நஷ்டம் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த வசனத்துல தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவர்னு சொல்லியிருக்குது. அந்த வார்த்தைகளை தியானிப்போம். அப்ப தேவன் வந்து ஒவ்வொருத்தரையுமே வந்துட்டு அழைக்கிற விதம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகிமையுமே அவருடைய நற்குணத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக தான் வந்துட்டு இது இருந்தது. அப்ப இது கட்டாய அழைப்பல்ல, மாறாக அவருடைய நன்மையும் அவருடைய வல்லமையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் காண்பிச்சு கொடுத்துதான் வந்துட்டு அவர் அழைக்கிறார். எப்படி ஆபிரகாம் வந்து அழைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல நான் உன்னை 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு சொல்றாரு. அப்ப இது வந்துட்டு ஒரு நல்ல உதாரணம். ஆக்சுவலா கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய வாக்கு தத்தங்களை வந்துட்டு கொடுத்துட்டு தான் வந்துட்டு ஆபிரகாம் அழைத்தார். ஆனா ஆபிரகாம் வந்துட்டு அவருடைய வார்த்தைகளை முழுமையாக விசுவசித்து இம்மீடியட்டா அவர் வந்துட்டு செயல்பாட்டுல வந்துட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவர் வந்துட்டு காண்பிக்கிற தேசத்துக்கு அவர் எங்க போறேன்னே தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, அந்த இடத்த விட்டு அவங்க அந்த சொந்த ஊரை விட்டு அவர் வந்து கிளம்பி நகர ஆரம்பிச்சாரு. அப்ப அதே போலதான் வந்து இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது தன்னுடைய சீஷர்களை வந்துட்டு அவர் அழைக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க, நீங்கள் என் பின்னே வாருங்கள், மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன் என்று கர்த்தர் வந்து சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் வந்துட்டு ஒவ்வொருவரையுமே வந்துட்டு தன்னுடைய சாயலாக மாற்றுறாரு. அப்ப மாற்றும் பொழுது கர்த்தருக்குரிய அந்த நற்கிரியைகளை நாம வந்துட்டு பூமியில செய்வதற்கு ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொருவரையுமே வந்துட்டு அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப நாம வந்துட்டு அன்றாடமா இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு குறைவு இருக்குது என்ற எண்ணங்கள் வரும் பொழுது, அது பிராக்டிக்கலா கூட அப்படி இருக்கலாம். ஆனா வந்துட்டு தேவன் அவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, தேவன் ஏற்கனவே எனக்கு தேவையான அனைத்தையுமே தந்திருக்கிறார். அதுதான் அந்த வசனம் வந்து. ஏன்னா நம்ம ஒவ்வொருவருமே அவரை வந்துட்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை வந்து பிதாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப அவர் வந்துட்டு அவர் வாக்குத்தத்தம் இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்குதுன்னு சொல்லி வசனம் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு சொல்லிடுது. அப்ப நம்முடைய நேரத்தையும் நம்மளுடைய பலத்தையும் தேவையான அனைத்தையுமே வந்து நாம மாம்ச பிரகாரமாக சுய புத்தியில வந்துட்டு தேடுவதற்கு பதிலாக அவரை அறிகிற அறிவுல வந்துட்டு நாம வந்துட்டு முதலீடு செய்தோம்னாக்க மற்ற எல்லாவற்றையுமே கர்த்தர் வந்து அதன் விளைவாக வரும். நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு வரும். எப்ப வரும்னாக்கா அவரை நாம வந்துட்டு தேடுகிற முயற்சியில நாம ஈடுபடும் பொழுது. அப்ப ஏதாவது ஒரு பொருளாதார நெருக்கடிகள் வரும் பொழுதோ இல்ல நோய்வு வரும்போதோ, அப்ப தேவன் ஏற்கனவே இந்த ஜீவனுக்கும் தேவையானதை வந்து ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத அந்த உண்மையை வந்துட்டு நாம முழுமையாக உணர்ந்து விசுவாசித்து பயத்திற்கு இடம் கொடுக்காமல் விசுவாசத்தோடு நாம வந்துட்டு செயல்பட வேண்டும். அப்ப பாவத்தை எதிர்த்து போராடுற போராட்டத்துல பாத்தீங்கன்னா என்னால வந்துட்டு இது முடியாது என்று நம்ம வந்து சோர்வடையாமல், எனக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஏற்கனவே வல்லமையை வந்துட்டு அவருடைய வார்த்தைகள்ல வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அந்த வார்த்தையை நான் முழுமையாக விசுவசிக்கிறேன், அது நடக்கும் என்று நான் வந்துட்டு நம்பிக்கையுடன் வந்து நாம நடக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு
காலையில எழுந்திரிச்சதுடனே வந்துட்டு இன்னைக்கு தேவையானதை அனைத்தையுமே கர்த்தர் எனக்கு தந்துட்டாருன்னு சொல்லி நாம நன்றி சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பயணத்தை வந்துட்டு கர்த்தருக்குள்ளாக வந்துட்டு தொடங்க வேண்டும். அடுத்தது வாசிப்போமே 2 பேதுருல 1:8. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். இவைகள் உண்டாயிருந்த எவைகள் பேதுரு வந்து அதுக்கு முந்தின 2 வசனத்துல 5-7 வரைக்கும் பார்த்தோம்னா விசுவாசம், நற்குணம், அறிவு, இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு ஆகியவற்றை வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு கொடுக்குறாரு. இவைகள் எல்லாம் நமக்குள்ளாக வந்துட்டு பெருகும் பொழுது நம்முடைய அறிவு வந்து பார்த்தீங்கன்னாக்க தகவல் அறிவா இல்லாம கனி கொடுக்கிற அறிவா வந்துட்டு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வந்துட்டு செயல்பாட்டுல வந்துட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்துட்டு கொண்டு வரும்னு சொல்லி வேதம் வந்து தெளிவாக வந்துட்டு சொல்லி இருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு இவைகள் உண்டாயிருந்து பெருகினால், அப்ப பாத்தீங்கன்னா இது வந்துட்டு அனுதினமும் நடக்கக்கூடிய ஒரு செயல். ஆக்சுவலா இது வந்து ஏற்கனவே செஞ்சு முடிஞ்ச காரியங்கள் கிடையாது நம்ம வாழ்க்கையில. இது அனுதினமும் நம்மளுடைய இந்த விசுவாசம், நற்குணம், அறிவு, இச்சை அடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இவைகள் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நாம வந்து வளர வேண்டும். அப்ப இங்க வந்து 2 நிலைகள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல வந்து பார்த்தோம்னா நம்முடைய குணாதிசயங்களை குறித்தும், பின்பு அதுல வந்துட்டு நாம வந்து எப்படி வந்துட்டு வளர வேண்டும். ஆனா ஒரே நிலையில தேங்கி இருக்கக்கூடாதுன்னு தான் வந்துட்டு வசனம் வந்து தெளிவாக வந்து சொல்லுகிறது. வாசிப்போமே அதுக்கு ஒரு உதாரணமாக ஆதியாகமத்துல 41:39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அப்ப யோசேப்பு இளம் வயதிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லா காரியத்திலுமே நேர்மையாகவும் தேவ பக்தியுடையவனாக வந்துட்டு இருந்தாரு. காலம் செல்ல செல்ல அவருக்கு வந்துட்டு சோதனைகள் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. போத்திபாரின் வீட்டில் நடந்த சம்பவமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சிறையில வந்துட்டு இருக்கிறாரு. அந்த சிறையிலையும் வந்துட்டு அவர் வந்துட்டு பல ஆண்டுகள் வந்து இருக்கிறாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க எகிப்தின் அரசாங்கத்துல வந்துட்டு அவர் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். அப்ப அந்த குணங்கள் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு இன்னமும் வந்து ஆழமாகி அவனுக்குள்ளாக ஞானமும் இரக்கமும் நிறைந்த ஒரு தலைவராக அவர் வந்துட்டு உயர்ந்து நிற்கிறார். அதற்கு வந்துட்டு அந்த பார்வோன் ராஜாவே வந்துட்டு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறாரு? இவைகள் பார்வோன் வந்து யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையுமே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல விவேகம் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை சொல்லி அங்க வந்து சாட்சி கொடுக்கிறார். அப்ப இதே போலதான் வந்து நம்ம வந்துட்டு புதிய ஏற்பாட்டையும் நாம வந்து பார்த்தோம்னாக்க தீமோத்தி வந்துட்டு இளம் வயதிலே வந்து விசுவாசத்துடன் வந்துட்டு இருக்கிறார். ஆனா பவுல் வந்துட்டு அவனை தொடர்ந்து வந்துட்டு என்ன பண்றாரு, அவன் வந்து ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு வளர வேண்டும்ன்றத அவனை வந்துட்டு ஊக்குவித்துக்கிட்டே இருக்கிறார். உன் வளர்ச்சி வந்துட்டு எல்லோருக்குமே வந்து வெளிப்படும் வகையில வந்துட்டு நீ வந்து இவைகளை குறித்து தியானமா இரு. அப்ப வளர்ச்சி என்பது வந்துட்டு தொடர வேண்டும். அதற்கு வந்துட்டு வேத வாக்கியங்களை நாம வந்துட்டு தியானித்து அதை வந்துட்டு கடைபிடிக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்துட்டு கனி கொடுக்கிறவர்களா மாத்திரம்தான் இருப்பீர்கள், வீணரும் கனியற்றவர்களுமாய் இராதுன்னு சொல்லிதான் வந்து வசனம் வந்து சொல்லுகிறது. அப்ப இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா சங்கீதத்துல தேவனுடைய அந்த வேதத்துல பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் வந்துட்டு எப்படி இருப்பான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும் மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் வந்து தெளிவாக வந்துட்டு சொல்லுகிறது. இதே விஷயத்தை தான் கர்த்தர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து யோவான் 15 வந்துட்டு உறுதிப்படுத்துறாரு. திராட்சை செடியின் ஓமையின் மூலியமாக என்னில் நிலைத்திராத எவனும் கொடியை போல வெளியே எரியப்பட்டு உலர்ந்து போவான், ஆனால் என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனி கொடுப்பான். அப்ப கனி எப்படி வந்துட்டு வெளிப்படும், அது வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது கர்த்தருடன் இருக்கிற அந்த உறவின் ஆழமான அந்த உறவு, அவரை அறிகிற அறிவில தான். அப்ப மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னாக்கா அந்த அறிகிற அறிவிலே அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல புதிய ஏற்பாட்டுல வரப்ப பாத்தீங்கன்னா அந்த கிரேக்க பதத்துல போய் பார்த்தோம்னாக்க எபிக்னோசிஸ்ங்கிற அந்த வார்த்தை தான் வந்துட்டு திருப்ப வந்துட்டு அதை பயன்படுத்திருக்கு. அப்போ வந்து இது வந்து கர்த்தருடைய கோட்பாட்டு அறிவல்ல, தனிப்பட்ட உறவின் அறிவு தான்.
இந்த குணாதிசயங்கள் இல்லாத அறிவு உண்மையான உயிருள்ள அறிவு இல்லை அப்படிங்கிறது தான் இதோடைய உட்பொருள். அப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல எசேக்கியேல் 33:31 பாத்தீங்கன்னாக்க ஜனங்கள் எசேக்கியேல்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை வந்துட்டு கேட்பதற்கு வருவாங்க. ஆனா அவங்க வார்த்தைகளை மாத்திரம் சந்தோஷமா கேட்பாங்க. ஆனா அவர்களுடைய இருதயமோ பொருளாசையே வந்துட்டு பின்பற்றி போகிறது என்று கர்த்தர் வந்துட்டு அங்க எசேக்கியேல் கிட்ட வந்து சொல்றாரு. அப்ப வார்த்தையை கேட்பது மட்டும் போதாது, அது என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு ஒரு மாற்றத்தை வந்துட்டு கொண்டு வருகிறதா இல்லையா அப்படிங்கிறத நிதானிக்க வேண்டும். நம்மை நாமே வந்துட்டு பரிசோதித்து பார்க்க வேண்டும். கிரிகை இல்லாத விசுவாசம் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும் என்று வசனம் வந்து தெளிவா சொல்கிறது. அப்ப விசுவாசமும் அறிவும் உண்மையானவையாக இருந்தால் அவை நடைமுறை வாழ்க்கையில வந்துட்டு வெளிப்பட வேண்டும். அப்ப தினமும் நான் வந்து வேதத்தை வந்துட்டு படித்தாலும் அது வெறும் அறிவு தேடலாக மட்டும் இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறதா, பொறுமை இருக்குதா, மன்னிக்கிற குணம் வந்து வளர்ந்திருக்கிறதா, மற்றவர்கள்ட்ட வந்துட்டு அன்பு காட்டுவதில் வந்துட்டு நாம எந்த அளவுக்கு வந்து ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு வளருகிறோம் அப்படிங்கிறதை நிதானித்து வந்துட்டு பார்க்க வேண்டும். அப்ப எனக்கு ஏற்கனவே நிறைய வந்துட்டு எனக்கு கர்த்தரை குறித்து வேதத்தை குறித்து எனக்கு தெரியுங்கிற அந்த எண்ணத்துல வந்துட்டு நாம வந்துட்டு அப்படியே தேங்கி நின்றக்கூடாது. தொடர்ந்து குணாதிசயங்கள்ல கர்த்தர் காமிச்சிருக்கிற அந்த ஆவியின் கனி, அந்த 9 குணாதிசயங்கள்ல நாம வந்துட்டு பெருக வேண்டும், வளர வேண்டும் ஒவ்வொரு நாளுமே. அப்ப நம்முடைய விசுவாசம் நம் குடும்பத்திற்கும் மாத்திரமில்லாம நண்பர்கள், வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பலனை கண்டிப்பா வந்துட்டு கொடுக்க வேண்டும். எப்படி நம்ம பேசுற வார்த்தைகள்ல, ஆலோசனைகளை இல்ல உதவி செய்வதன் மூலியமாக இது வந்துட்டு வெளிப்பட வேண்டும். அப்ப நம்மை நாமே வந்துட்டு சுய பரிசோதனை செய்ய வேண்டும். என் விசுவாசம் கர்த்தருக்குள்ள நான் வந்துட்டு சரியா நடக்கிறேனா, கனி தருகிறேனா, இல்ல வெறும் அது அறிவா மாத்திரம் இருக்குதா அப்படிங்கிறதை நம்மை நாமே வந்து நிதானித்து பார்க்க வேண்டும். ஆனா இது வந்து ஒரே நாள்ல ஏற்படுகிற ஒரு திடீர் மாற்றம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சிறிதளவு என்னுடைய குணாதிசயங்கள்ல வந்துட்டு ஒரு மாறுதல் வர வேண்டும். அதன் மூலியமாக ஆவிக்குரிய வளர்ச்சி அது குணாதிசயங்கள்ல வந்து வெளிப்பட வேண்டும். வாசிப்போம் கொலோசியர்ல 1 அதிகாரத்துல 10வது வசனம். சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆமென். ஆமென். அப்ப நம்ம பார்க்குற வசனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, இந்த இடத்துல போட்டிருக்கு கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் வசனம் வந்து இருக்குது. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சமும் நமக்கு 1 பேதுருல வசனம் தெளிவாக இருக்கிறது. நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே வந்துட்டு பரிசுத்தமாக இருங்கள். அப்படி பரிசுத்தமாக இருந்தோம்னாக்க கர்த்தருக்கு பிரியமுண்டாக பாத்திரமாக நாம நடக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். அப்ப அதற்கு அடிப்படையா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னாக்க பழைய ஏற்பாட்டுல ஏனோக்கு கர்த்தருடனே தேவனுடைய வந்துட்டு அவன் வந்து சஞ்சரித்து கொண்டான். 300 ஆண்டுகள் வந்துட்டு அவன் வந்து சஞ்சரித்து கொண்டான்னு சொல்லியிருக்கு. அப்ப அவருடைய வாழ்க்கையில அவர் ஒவ்வொரு நாளும் நடந்த நடை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க தேவனுக்கு பிரியமாக தான் இருந்ததுன்னு சொல்லி எபிரேயர்ல வந்துட்டு 11வது அதிகாரத்துல வந்துட்டு 5வது வசனத்துல சாட்சியா வந்துட்டு பவுல் வந்து அங்க வந்துட்டு உதாரணமா எடுத்து காட்டியிருக்கிறாரு. 2வது விஷயம், புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா மத்தேயுல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துட்டு கேட்கிறது. அப்ப பிதாவானவர் முழுமையாக மாம்சத்துல வந்துட்டு கர்த்தருடைய செயல்பாடுகள் முழுக்க வந்துட்டு பிதாவுக்கு மகிழ்வை வந்துட்டு அவருக்கு பிரியமானதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது வந்துட்டு ஒரு உச்சபட்சமான ஒரு எடுத்துக்காட்டு இந்த வசனம். அப்ப சகல விதமான நற்கிரிகைகளுமாகிய கனிகளை தர வேண்டும். அப்ப இங்க வந்துட்டு சகல விதமான என்ற வார்த்தை வந்துட்டு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னாக்க சில காரியங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செயல்கள் மட்டும் கிடையாது. வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலுமே
என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், என்னுடைய வேலையாக இருக்கட்டும், என்னுடைய சமூகமாக இருக்கட்டும், நான் வந்து தனிப்பட்ட முறையில தனியாக இருக்கும் பொழுதும் சரி, கர்த்தர் வந்துட்டு என்னை வந்துட்டு பார்க்கிறார். அப்ப அவருக்கு பிரியமுள்ள காரியங்களை நான் வந்துட்டு நற்கனிகளை வந்துட்டு தர வேண்டும். அப்ப இதற்கு நல்ல ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுல தானியேல்ல 6வது அதிகாரத்துல தானியேலை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சு அவனை சிங்கத்து தொகையில போடணும்னு சொல்லி அவன் வந்து ஜெபம் பண்ற விதம் வந்துட்டு தவறு, வேற எந்த கடவுளையும் வழிபடக்கூடாதுன்னு சொல்லி ராஜாவின் மூலியமாக அவங்க வந்துட்டு ஆணையை பெற்றுட்டு வராங்க. ஆனா தானியேல் வந்துட்டு எந்த ஒரு காரியங்களுக்காகவும் அவர் வந்துட்டு சமரசம் வந்து செய்யல. அவர் தொடர்ந்து வந்துட்டு எல்லா நேரத்திலையுமே தன்னுடைய வேலையிலையும் சரி, தன்னுடைய நண்பர்கள் மத்தியிலையும் இருக்கும் பொழுதும் சரி, ராஜாவுக்கு முன்னாடி இருக்கும் பொழுதும் சரி, மற்றவர்களோடு வேலை செய்யும் பொழுதும் சரி, அவருடைய எதுலையுமே அவர் வந்துட்டு கர்த்தருக்குரிய காரியங்கள்ல வந்துட்டு அவர் காம்ப்ரமைஸே ஆகாம வந்துட்டு நடந்தார். அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தருக்கு பிரியமுண்டாக தான் வந்துட்டு நடந்தாரு. அதனாலதான் வந்து தேவன் வந்துட்டு சிங்க குகையில தூக்கி போட்டாலுமே வந்துட்டு ராஜா வந்து சாட்சி கொடுத்தாரு. அதே போல தானியேல் சொல்வாரு, நான் எந்த ஒரு உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு அநீதியான காரியங்களை நான் செய்யலை அப்படின்னு சொல்றப்ப தேவனே வந்துட்டு சிங்கங்களோட வாயை வந்துட்டு தம்முடைய தூதர்களை அனுப்பி கட்டினார்னு சொல்லி போட்டிருக்காரு. புதிய ஏற்பாட்டிலே ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னாக்க தெற்கால் தபித்தாள் என்பவள் அப்போஸ்தலர் 9:36 பார்த்தீங்கன்னா, அவ வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் பேதுருவை கூட்டிட்டு அவள் செய்த நற்காரியங்கள், கர்த்தருக்குள்ளாக அவள் செய்த நற்காரியங்கள், அவை வந்துட்டு விதவைகளுக்கு வந்துட்டு ஆடைகளை உண்டாக்கி கொடுத்ததன் மூலியமாக அவளுடைய அன்பை குறித்து சாட்சியா வந்துட்டு பேதுருக்கிட்ட வந்துட்டு சொல்றாங்க. அப்ப கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நாம வந்துட்டு நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கணும். அதற்கு அடிப்படையா வந்துட்டு பாத்தீங்கன்னா தேவனே அறிகிற அறிவுல வந்துட்டு விருத்தி அடைய வேண்டும். அப்ப நாம நல்ல செயல்களை செய்வதற்கும் தேவனை அறிகிற அறிவு ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு தொடர்பு இருக்குது. ஆக்சுவலா ஏதோ நம்ம வந்துட்டு மாம்சத்துல வந்துட்டு இந்தந்த காரியங்கள் நல்ல காரியங்கள், இந்தந்த காரியங்கள் வந்துட்டு கெட்ட காரியங்கள்னு நாமளா நம்ம நினைச்சுக்கிட்டு போறதுன்னு சரி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம அப்படி செஞ்சிருப்போம். ஆனா நாம எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ளாக நற்காரியங்களை செய்வதற்கு ஏற்கனவே வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா வந்துட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அவருடைய சாயலை வந்து நாம வந்துட்டு பெற்றுக்கொண்டோம். எப்ப? ஞானஸ்தானத்தின் மூலியமாக. அப்ப நாம எந்த ஒரு நற்கிரியும் செய்யும் பொழுது தேவனை வந்துட்டு இன்னும் எவ்வளவாக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் வந்துட்டு அவருக்கு பிடித்தமான காரியங்களை நாம வந்துட்டு வெளிப்படுத்த முடியும். இது வந்துட்டு ஒரு தொடர்ந்து ஒரு வட்டமான தொடர்ச்சியான ஒரு செயல்முறையாகும் கர்த்தர் வர வரைக்கும். அப்ப பழைய ஏற்பாட்டுல ஓசியா 6:3 சொல்லுது, கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி பின்தொடர்வோமாக அப்படின்னு சொல்லிதான் அங்க வந்துட்டு அந்த வசனத்தின் பாத்தீங்கன்னாக்க அங்க வந்துட்டு அழைப்பு வந்துட்டு அங்க இருக்கிற சபையாருக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நாம வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு தேடுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையுமே வந்து கர்த்தர் வந்துட்டு அவர் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் வந்து கொடுத்திருக்கிறார். வாசிப்போம் 2 பேதுருல 20 வாசிப்போம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். ஆமென். தேவனை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள்னு வந்து போட்டிருக்கு. அப்ப கிறிஸ்துவை அறிந்து கொள்வதன் மூலியமாக என்னுடைய பாவமான வாழ்க்கை முறையிலிருந்து விடுபட்ட அது ஒரு அனுபவம். இது ஞானஸ்தானத்தின் பொழுது நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய பாவங்கள் வந்துட்டு மன்னிக்கப்பட்டது. அப்ப இதே போல இதுக்கு வந்து ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய பொழுதும் அடிமைத்தனத்திலிருந்தும் எகிப்திய விக்கிரக ஆராதனையிலிருந்தும் விடுதலை வந்துட்டு பெற்றார்கள். அவர்கள் தேவனுடைய வல்லமையை வந்துட்டு நேரடியாக வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அனுபவித்தார்கள்ங்கிறத வந்துட்டு பார்க்கிறோம். ஆனா மறுபடியும் அவைகள் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால்னு சொல்லி ஒரு எச்சரிப்பும் வந்து இந்த வசனத்துல வந்துட்டு கொடுக்குது. அப்ப உண்மையான அனுபவபூர்வமான அறிவை வந்து பெற்றவர்கள் கூட மறுபடியும் பழைய பாவமான வாழ்க்கைக்கு
திரும்பக்கூடிய ஆபத்து வந்துட்டு நிறையாக இருக்கிறது. ஏன்னா அந்த மாதிரியான அதுல வந்து சிக்கி கொண்டுங்கிற வார்த்தையை கவனிச்சு பார்க்கணும்னாக்க, அப்ப சிக்கி கொண்டுனாக்க ஒரு மீன் வந்துட்டு வலையில தான் வந்து சிக்கிக்கொள்ளும். ஸோ அதே போல ஒரு எலியை பிடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து பொறி வைப்போம். அந்த பொறிக்குள்ள போகிறப்ப அது போய் அதுக்குள்ள போய் அழகா வந்துட்டு மாட்டிக்குது. அப்ப பழைய பாவ வாழ்க்கைக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜா வந்துட்டு ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவியினால வந்துட்டு நிரப்பப்படுறாரு. அவர் வந்து தீர்க்க தரிசனம் வந்துட்டு உரைக்கிறார். 1 சாமுவேல் 10:10 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா. ஆனா வந்துட்டு காலங்கள் செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு பொறாமை, சூனியம், கர்த்தருடைய வசனங்களுக்கு சொன்னபடி வந்துட்டு அவர் வந்துட்டு கேட்காதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் முற்றிலுமே வந்து தேவனிடத்துல இருந்து முற்றிலுமாக அவர் வந்து விலகி விட்டார். ஸோ இதே போலதான் வந்துட்டு தேமா என்பவர் வந்து பவுலோட வந்துட்டு உடன் ஊழியக்காரராக இருந்தாரு. பின்னாளில வந்துட்டு உலகத்தின் மேல ஆசை வித்து அவன் வந்து என்னை விட்டு வந்து பிரிந்து போனான்னு சொல்லி தீமோத்திக்கு பவுல் வந்துட்டு துக்கத்தோட வந்துட்டு அவர் வந்து கடிதம் வந்துட்டு எழுதுறாரு. அப்ப இதுல என்ன போட்டிருக்குன்னா அந்த வசனத்துல பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அப்ப இது வந்துட்டு ஒரு கடுமையான தீவிரமான ஒரு எச்சரிக்கையை வந்துட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஆவியானவர் வந்துட்டு இதை வந்து பவுல் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்கார். நமக்கு சத்தியத்தை அறிந்த பின்பு நாம வந்துட்டு பின்வாங்கி போவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருபோதும் நம்ம வந்து சத்தியத்தை வந்து அதுக்கு தெரிஞ்சுக்காமே இருப்பது வந்துட்டு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுதான் வந்துட்டு இந்த உதாரணமே நமக்கு வந்து இந்த வசனத்தோட. ஏன்னா அவர் அறிகிற அறிவு, ஏன்னா அவர் ஆசீர்வாதங்களை மாத்திரம் வந்து அவரை சொல்லலை, கனிகளை வெளிப்படுத்துறதுக்காகவும் சொல்லலை. நம்ம ஏதாவது ஒரு பழைய பாவ வாழ்க்கையிலையும் போய் நம்மளை அறியாமல வந்தது அந்த வலையில போய் சிக்கி கொள்ளக்கூடாது என்கிற அந்த எச்சரிப்பையும் வந்துட்டு இந்த வசனத்துல வந்துட்டு தெளிவாக வந்துட்டு ஆவியானவர் வந்து சுட்டி காட்டுகிறார். வாசிப்போமே கொலோசியர்ல 3வது அதிகாரத்துல 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆமா. அப்ப இந்த இடத்துல இந்த 3வது வசனங்களை முழுக்க நம்ம வந்து வாசித்து பார்த்தோம்னா 1 முதல் 9 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய அனுதினம் விசுவாசிகள் அவருடைய பிள்ளைகள் வந்துட்டு அனுதின வாழ்க்கையை வந்துட்டு மாற்றுகிற விதத்தை குறித்து தான் வந்து இந்த வசனங்கள் வந்துட்டு சொல்லுது. இதுல குறிப்பா 1 இருந்து 4 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னாக்க நீங்க வந்து கர்த்தர் எங்க இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்காரு, அப்ப மேலானவைகளை நீங்க வந்துட்டு தேடுங்கள், நாடுங்கள்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 5 இருந்து 9 வரைக்கும் உள்ள வசனங்களை பாத்தீங்கன்னாக்கா பூமியில் உள்ள அவயங்களை, அப்ப வேசித்தனம், பொருளாசை, கோபம், எரிச்சல் போன்ற காரியங்களை வந்து முழுமையாக நீங்க வந்துட்டு விட்டு விட வேண்டும், களைந்து விட வேண்டும் என்றுதான் வந்து பவுல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10வது வசனத்துலதான் சொல்றாரு பழைய மனுஷன், இதெல்லாம் பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு ஒரு ஆடையை வந்துட்டு நம்ம வந்து பழைய அழுக்கான ஆடையை நம்ம போட்டிருந்தோம்னா அதை கழட்டிட்டு நம்ம புது ஆடையை வந்து மாற்றுவது போல வந்துட்டு இங்க வந்து உதாரணமாக வந்துட்டு விற்கிறார். அப்போ பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா யோசுவா வந்துட்டு அந்த கானான் தேசத்துக்குள்ள வரும் பொழுது தேவன் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியேற்றிய பின் இன்று எகிப்தின் நிந்தையை உங்களை விட்டு புரட்டி போட்டேன் என்று அவர் வந்துட்டு சொல்றாரு. அப்ப பழையது முழுக்க வந்துட்டு அந்த பழைய வாழ்க்கை எகிப்தியருடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் எல்லாம் போயிடுச்சு. நமக்கு கர்த்தர் வந்துட்டு புதிய அடையாளத்தை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே வந்துட்டு புரட்டி போட்டுட்டாரு அப்படிங்கிறத வந்துட்டு சொல்றாரு. அதே போலதான் வந்து புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னாக்கா லூக்கால அந்த ஊதாரி மைந்தன் வந்து தன்னுடைய தகப்பன்ட்டு வந்து அந்த சொத்துக்களை வாங்கி அதை அழித்து விட்டு அது பன்றிகளோடு அவன் வந்துட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தான். அதோட சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் வந்து மறுபடியும் மனம் திரும்பி தன்னுடைய தகப்பனை நோக்கி வரும் பொழுது தகப்பன் என்ன சொல்றாரு, அவனை கட்டி அணைத்து இவனுக்கு வந்துட்டு புதிய ஆடையை வந்துட்டு அணியுங்கள்னு தான் வந்துட்டு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த வசனத்துல தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படிக்கு, அப்ப பாத்தீங்கன்னா பூரண அறிவு அடையும்படிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இது ஒரு தொடர்ச்சியான படிப்படியான வந்துட்டு நம்மளுடைய மனதை வந்துட்டு புதுப்பிக்க வேண்டும். அதை வந்துட்டு செயல்முறையாக அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு மாற்ற வேண்டும். அப்ப இது வந்துட்டு கர்த்தரோட இருக்கிற அந்த உறவுல மாத்திரம்தான் இது வந்துட்டு சாத்தியப்படும்.
ஏன்னா கர்த்தர் இதை தான் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல எசேக்கியேலுக்கு தீர்க்க தரிசனமா வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. நான் உங்களுக்கு அந்த புதிய உடன்படிக்கையில புதிய இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து புதிய ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அப்ப எல்லாமே நமக்கு வந்துட்டு புதிதா இருக்கு. அப்ப நம்மளுடைய எண்ணங்களும் தேவனுடைய சத்தியத்துக்கு நேராக அவரை ஆழமாக அறிந்து கொள்வதன் மூலியமாக நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். அந்த மாற்றம் வந்துட்டு அது வந்து செயல்பாட்டுல வந்து வெளிப்பட வேண்டும். பிலிப்பியர்ல 3:8 வாசிப்போம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். அப்ப பவுல் வந்துட்டு எண்ணுகிறேன்னு வந்துட்டு சொல்றார். நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்ற வார்த்தையை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னாக்கா அது வந்துட்டு தொடர்ச்சியான நிகழ்காலத்துல வந்துட்டு அவர் பிரசன்ட் டென்ஸ்ல வந்து, அப்ப இது ஒரு முறை வந்துட்டு அவர் எடுத்த முடிவு கிடையாது. அவர் தொடர்ந்து என்னென்ன காரியங்களை வந்துட்டு செய்யறாரோ, தேர்வு செய்யறாரோ, அதை எல்லாவற்றையுமே வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமுண்டாகும்படியா, பிரியமா இருக்கிறபடி, அவருக்கு எது எதெல்லாம் பிடிக்குங்கிறத வந்துட்டு, ஏன்னா அவர் நியாயப்பிரமாணத்தையும் கரைச்சு குடிச்சவர். ஆனா அது எல்லாத்தையுமே வந்துட்டு தூக்கி ஒரு செகண்ட்ல வந்துட்டு கர்த்தரை வந்து அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் தூக்கி எறிந்து விட்டு தன்னை வந்து முழுமையாக அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு தாழ்த்துறாருங்கிறத நம்ம அதனால வந்து பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னாக்க மோசே, எபிரேயர்ல 11வது அதிகாரத்துல 24 26 உள்ள வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா மோசே வந்துட்டு பார்வோனுடைய குமாரத்தியின் குமாரன் எனப்படுகிற அந்த கணத்தை வந்துட்டு அவர் முழுக்க வந்துட்டு வெறுக்கிறாரு. அப்ப தேவனுடைய ஜனங்களுடனே கூட பாடு அனுபவிப்பதையே வந்துட்டு மோசே வந்துட்டு தெரிந்து கொண்டார். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னாக்க கிறிஸ்துவின் நிமித்தமாக நிந்தையை எகிப்தின் பொக்கிஷங்களிலும் அதிக ஐஸ்வர்யம் என்று எண்ணினான்னு சொல்லிதான் வசனம் வந்து இருக்குது. அப்ப அவனுக்கு அரண்மனை வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மோசே வந்துட்டு நஷ்டமாக வந்துட்டு கருதினார். அதே போல புதிய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னாக்க மத்தேயு, அவன் வந்துட்டு எங்க வேலை பார்க்கறான்னா சுங்கச்சாவடியில வந்துட்டு அவன் அமர்ந்து வந்துட்டு வேலை பார்க்கறான். அது வந்துட்டு அவனுக்கு நல்ல வந்துட்டு ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை ஆக்சுவலா. ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரை அழைத்தவுடன் வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின்னாடி வந்துட்டு போகிறார். அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அப்ப பாத்தீங்கன்னாக்க இங்க எவ்வளவு வந்துட்டு உயர்ந்த சாதனைகள் செய்திருந்தாலுமே இயேசு கிறிஸ்துவை அறிவதோடு ஒப்பிடும் பொழுது அது ஒன்றுக்குமே வந்துட்டு ஒப்பிட முடியாது. கர்த்தரை அறிகிற அறிவு தான் வந்துட்டு மேன்மையானது. யோபு பாத்தீங்கன்னா தன்னுடைய எல்லா செல்வத்தையுமே, பிள்ளைகளையுமே, தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் இழந்த போது இறுதியில வந்து தேவனை அவர் வந்து நேரடியாக சந்தித்ததுக்கு அப்புறம் அவர் சுழல் காற்றுல வந்துட்டு அவர் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய கிரிகைகள் எல்லாம் எப்படி வந்துட்டு உண்டாக்கப்பட்டு சொல்லி அவர் வந்துட்டு தியானிக்க வைக்கிறார். அப்ப கடைசியா யோபுல 42:5 வசனத்துல சொல்லுவாரு, செவியினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருந்தேன், இப்பொழுதோ என் கண்களால் உம்மை காண்கிறேன். அப்ப அவர் அறிகிற அறிவுல வளரும் பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு இந்த உலகம் வந்துட்டு ஒரு குப்பையாக வந்துட்டு தோன்றும். நம்ம உலகத்தின் இச்சைகளுக்கு எந்த இடத்துலையுமே வந்துட்டு இழுக்கப்பட்டு அதுல வந்து சிக்குண்டு பின்வாங்கி போக மாட்டோங்கிறது தான் வந்துட்டு சொல்லுது. அதுக்கு ஒரே வழி வந்துட்டு அவரை அறிகிற அறிவு தான். அதனாலதான் வந்துட்டு பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையுமே நான் வந்துட்டு நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவர் எந்த சூழ்நிலைகளுக்குள்ள போனாலும் சரி, பழைய வாழ்க்கையில இருக்கிறது எல்லா விஷயமே வந்துட்டு அது வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எண்ணிக்கொண்டு போகிறதுனாலதான் வந்துட்டு அவருடைய வல்லமையையும் அவருடைய கிருபையுமே அறிகிற அறிவுல வந்துட்டு அவர் ஒவ்வொரு நாளுமே ஆழமாக வந்துட்டு வளர்ந்து அவர் வந்து செயல்பட்டார். இன்னைக்கு ஐரோப்பா முழுவதும், உலகம் முழுக்கும் வந்து இன்னைக்கு வந்து நற்செய்தி வந்துட்டு பரவுவதற்கும் பவுலை வந்து கர்த்தர் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு பயன்படுத்தினாருங்கிறத பார்க்க முடியுது. அதற்கு காரணம் வந்துட்டு அவர் கர்த்தரோடு இருந்த ஒரு ஆழமான அந்த ஒரு உறவு தான். எப்படி வந்துட்டு ஆபிரகாம் கிட்ட வந்து ஈசாக்கு நல்ல வயது, ஒரு 15-20 வயசு ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து உன் மகனை வந்துட்டு பலியிடுன்னு அவர் வந்து கேட்ட பொழுது ஆபிரகாம் வந்துட்டு தயங்காம வந்து கீழ்ப்படிந்தார். அப்ப அந்த கீழ்ப்படிதலின் வந்து அவர் கீழ்ப்படிதல் எப்படி பண்ணினார்னா, தன்னுடைய மகனை வந்து அந்த பலிபீடத்துல வந்துட்டு அந்த பலிபீட கட்டைகளோட அவர் வந்துட்டு கட்டி வச்சு
கட்டி வச்சு அவர் வந்து கழுத்துல கத்தி வைக்க போனாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய எதிர்காலத்தையும் தன்னுடைய மகனையுமே வந்துட்டு முழுக்க முழுக்க தேவனிடத்துல வந்துட்டு ஒப்படைத்தார். எப்படின்னாக்கா அவர் தந்த அந்த வாக்கு தத்தங்கள் மேல அவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு சொல்லி அந்த வார்த்தையின்படி எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் வந்து என்னுடைய ஒரே மகன் இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ, எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அவன் 100 வயசுல பிறந்த பையன்லாம் அவர் எண்ணவே இல்லை. கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தாரு, அதை வந்துட்டு செயல்படுத்தினாரு. மற்றவை எல்லாமே வந்துட்டு கர்த்தரே வந்து பாற்றுக்கொண்டார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஈசாக்கு வந்து பலி எங்கப்பா ஆடு எங்கன்னு கேட்கிறப்ப வந்து கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொன்னாரு. பின்னாடி பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் பேசி அங்க வந்து ஒரு ஆடை பார்த்து அந்த ஆடை வந்து பலி கொடுக்க, அதுக்காக தான் வந்துட்டு எகோவாயர்னு கர்த்தரே வந்துட்டு பார்த்து கொள்வார். அப்ப என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையுமே வந்து கர்த்தர் வந்துட்டு பார்த்து கொள்ளுவார்னு சொல்லி நம்ம வந்துட்டு தைரியமாக வந்துட்டு சொல்லணும். வாசிப்போமே கடைசி வசனமாக எரேமியா 9:23-24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அப்ப மேன்மை பாராட்டுகிறவன், இந்த பூமியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மேன்மை பாராட்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதுனாக்க கர்த்தர் வந்துட்டு எதை செய்கிறார்? பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறவை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளில் மேலதான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பிரியமாக இருக்கிறார். அப்ப நமக்கு நமக்கு இந்த உலக பிரகாரமான பிரியமான காரியங்களை வந்துட்டு மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சோம்னாக்கா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவதுங்கிறது கர்த்தருக்கு பிரியமான காரியம்னு சொல்லி இங்க வந்துட்டு அழகா வந்துட்டு இந்த வசனத்தை வந்துட்டு ஆவியானவர் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அப்ப நாம இது வரைக்குமே கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட காரியங்கள் இருந்த இந்த எல்லா தருணத்துக்காகவும் நாம முழுமையாக மனம் திரும்ப வேண்டும். எல்லாமே வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிறது, ஏன்னா கர்த்தரால தான் வந்துட்டு எல்லாமே உண்டானது, இந்த உலகம் முழுக்க வந்துட்டு உண்டான காரியங்கள். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களுக்காக நாம மேன்மை பாராட்டுவது முழுக்க முழுக்க நமக்கு நஷ்டத்தை தான் வந்துட்டு கொண்டு வரும். ஆனா மேன்மை பாராட்ட வேண்டியது கர்த்தரை குறித்தும் அவருடைய கிருபையை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தான் நாம வந்துட்டு மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்ப நாம வந்துட்டு தேவனோடு, ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்நாளிலே கர்த்தாவே கர்த்தாவே நான் வந்து உங்களுக்காக வந்துட்டு சுவிசேஷம் சொன்னோம், நோயை குணமாக்கினேன், பிசாசை விரட்டினேன் அப்படின்னு நற்செயல்களை செய்தேனே அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துல வந்துட்டு நான் உன்னை அறியேன்னு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அப்ப அதே வார்த்தை தான் அறியேன்ங்கிற அந்த வார்த்தை வந்துட்டு அவர் வந்து நம்மளை வந்துட்டு தெரியாம இல்லை, அவங்களுக்கு தெரியாம இல்லை. ஏன்னா அவர்கள் எல்லோருமே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால வந்து எல்லா காரியங்களையும் செய்யறாங்க. ஆனா அவரோட இருக்கிற அந்த உறவுல வந்துட்டு இல்லவே இல்லை. அதனாலதான் உங்களை நான் அறியேன்னு வந்து சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி நாம வந்துட்டு ஜாக்கிரதையா வந்துட்டு இருப்பதற்கு அவரை அறிகிற அறிவிலே, அதற்கு வந்து கர்த்தர் வந்து கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அந்த கிருபையை நாம வந்துட்டு சரியான விதத்துல பயன்படுத்தி அவரை அறிகிற அறிவுல வந்துட்டு ஒவ்வொருவரும் வளர வேண்டும் என்று நாம வந்து இன்றைய நாள்ல தியானித்த எல்லா வசனங்களையுமே நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்து கனி கொடுக்கவும் அவருக்கு பிரியம் உள்ள பிள்ளைகளாக இருப்பதற்கு நம்ம பலத்துல வந்துட்டு செயல்பட முடியாது. ஆவியானவர்கிட்ட அந்த பலத்தை கேட்டு நம்ம இந்த ஜபத்தை ஏறெடுப்போம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, ஆண்டவரே, அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் எல்லோருமே உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு நாங்கள் இன்று வரைக்கும் சமாதானத்துடன் சந்தோஷத்துடன் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்த எல்லா கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இன்னும் உண்மை அறிகிற அறிவுல வந்துட்டு வளருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள்
எப்பொழுதுமே வந்துட்டு தாழ்மை உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் தான் உயர்த்துவார்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஆவியை பெற்றுக்கொண்டு அதுல வந்துட்டு எளிமை உள்ளவர்களாகவும், அந்த எளிமையை வந்துட்டு எங்களுடைய செயல்கள் மூலியமாக நாங்கள் எப்படி சிந்திக்கிறோம், எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதுல நாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உம்முடைய வல்லமையானது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குதப்பா. அந்த எங்களுடைய நாவை நாங்க சரியான விதத்துல பயன்படுத்துவதற்கு, நாங்கள் உண்மை அறிகிற அறிவுல வளருவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் எங்களை வந்து என்றைக்குமே உண்மை தொழுது கொள்வதில் நாங்க சபையோட ஐக்கியத்தை விட்டு நாங்க என்றைக்குமே வந்து விலகி விடாமல் உம்முடைய வார்த்தையின்படி சபை கூடுதலை நாங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் ஐக்கியத்துல இருந்து உமக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்வதற்கும், அதே போல தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவது என்றால் அப்பா உம்முடைய நாமத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தை, எளிமையான சுவிசேஷத்தை நாங்கள் எல்லோரிடத்திலும் சொல்லுவதற்கு நீர் எங்களை உம்முடைய ஆவியினாலே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, உம்முடைய வருகையானது மிகவும் சமீபமாக இருப்பதப்பா. நாங்கள் இந்த நேரத்துல ஞானம் உள்ளவர்களாக இருப்பதற்கு நீரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. அதே போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லா ஜெபங்களையுமே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். யாருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? பிரதர் மகாதேவ் ஒரு பிரேயர் விண்ணப்பம். சொல்லுங்க. கைகாலெல்லாம் ரொம்ப இழுத்துக்கிட்டு நடக்கும்போதே காலெல்லாம் பின்னிக்கிட்டு நடக்க முடியல பிரதர். ஏந்திருச்சு போய் ஏஞ்சி நடந்தா தொப்புன்னு கீழே வந்துடுறேன். ஓகே சிஸ்டர். ஒரு நேரம் நல்லா இருக்கு, ஒரு நேரம் சிந்தனையே இல்லைங்க பிரதர். எனக்கு ஏசாப்பாடு ஜெபிச்சுங்க. அது நேத்தே வந்து அட்மிட் பண்ணுங்க, நீங்க வாங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை போலாமா அப்படின்னு. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் எல்லா டாக்டரும் வருவாங்க. அன்னைக்கு போனா எல்லா டாக்டரும் பார்த்துட்டு வரலாம், வந்து பாப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் பிரதர். ஏசாப்பா தான் என்னோட வந்து வழிநடத்தி கொடுக்கணும் பிரதர். ஓகே, சரிங்க சிஸ்டர். ஜெபம் பண்ணும். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, சகோதரி மகாதேவி சிஸ்டருக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு சபையாராக வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அவங்களுடைய அந்த கேன்சர் மற்ற எல்லா பலவீனங்களையுமே ஏற்கனவே உங்களுடைய தழும்புகளால நீங்க சுகத்தை வந்து கொடுத்துட்டீங்கப்பா. அதை நாங்கள் முழுமையாக விசுவசிக்கிறோம். சகோதரியுடைய இன்னமும் வந்துட்டு அவருடைய சரீரத்துல பலவீனங்கள், அவரை வந்துட்டு அவருடைய நினைவுகள் எல்லாம் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு போய்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்கப்பா. அதே போல அவர்கள் எழுந்திருத்து நடக்கும் பொழுது கீழே தடுமாறி விழுகிறார்களப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களுடைய சரீரத்துல பலவீனத்தையும் அந்த தடுமாற்றத்தையும் அந்த மறதிகளையும் கொண்டு ஏற்படுத்துகிற அசுத்தாவியை இந்த நொடி பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரியை விட்டு முழுமையாக வெளியே போய் என்று கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய பலவீனங்களை எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முற்றிலுமாக வெளியே போய் என்று கட்டளையிடுகிறேன். அசுத்தாவியே, உனக்கு இனி சகோதரியுடைய சரீரத்துல வந்து அவர்களை தொந்தரவு பண்ணுவதற்கு உனக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வல்லமையுள்ள வசனம் அவர்களை பரிசுத்த ஆவியினாலே அவர்களை வழிநடத்துகிறது. உனக்கு இனி அவர்களுடைய சரீரத்தில் இருப்பதற்கு எந்த அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால சகோதரியை ஆசீர்வதித்து அவருடைய தழும்புகளால சகோதரி சுகம் அடைந்து விட்டார் என்று அறிக்கை செய்கிறோம். ஆமென். பிரதர் சொல்லுங்க. ரொம்ப நன்றி. நன்றி. எனக்கு வந்துங்க பிரதர், இரும்பல் ஒன்னும் தாங்க முடியலங்க பிரதர். நைட்டு 10 மணி ஆனா வருதுங்க பிரதர். காலையில ஆனா வருதுங்க பிரதர் இரும்பல். அன்பர் இலக்காவுக்கு உடம்பு சரியில்லைங்க பிரதர். சரிங்க சிஸ்டர். ஓகே, 2 பேத்துக்காக ஜெபம். எங்களுக்கு பிரேயர். நீங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, இதோ சகோதரி ராசாத்தி சிஸ்டருக்காக இந்த நேரத்துல நாங்க சபையாக கூடி வருகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவங்க குடும்பத்தார், கணவனையும் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். அந்த சகோதரிக்கு அந்த இருமலை கொண்டு வருகிற அசுத்தாவியை இந்த நொடி பொழுதே இயேசுவின் நாமத்தினால இருமலை சகோதரியோட சரீரத்தை விட்டு வெளியே போ என்று கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரீரமே நீ நார்மலாக வேலை செய் என்று கட்டளையிடுவோம்.
அந்த இருமல் இனி சகோதரியுடைய சரீரத்துல இல்லை என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். இயேசுவின் தழும்புகளால சகோதரி வந்துட்டு பரிபூரணமாக சுகத்தை அடைந்து விட்டார்கள். அப்பா தகப்பனே, இதோ சகோதரி அன்பழகிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய சரீரத்துல பலவீனங்கள் இருக்குதுன்னு சகோதரி சொன்னாங்கப்பா. அந்த பலவீனத்தையும் வலியையும் கொண்டு வருகிற அசுத்தாவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரி அன்பழகியோட சரீரத்தை விட்டு வெளியே போய் என்று கட்டளையிடுகிறேன். அசுத்தாவியே, உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. சகோதரியுடைய சரீரத்துல சோர்வையும் வலியையும் கொண்டு வருவதற்கு அவர்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறவர்கள். அவருடைய சரீரத்துல இருப்பதற்கு எந்த அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். வெளியே போய் என்று இயேசுவின் தழும்புகளால சகோதரியுடைய ஆவியிலும் சரீரத்திலும் பரிபூரணமாக சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாங்கள் அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதித்து எங்களுடைய ஜெபத்தை எடுக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். பிரதர், நான் இங்க திருவத்தூர்ல இருந்து பேசுறேன். எங்க வீட்டுக்காரருக்கு கால்ல கம்பெனில பிசர் குத்திக்கிச்சு. அது 2-3 நாளா வந்து கற்பூரம் தேங்காய் சூடு பண்ணி வச்சேன். இன்னைக்கு என்னடான்னா அவன் அழுத்தி பார்த்தா அதுல இருந்து சீடு வருது பிரதர். அவங்களுக்கு சுகர் வேற, கட்டை வரல, கால் கட்டை வரல. கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர். சரிங்க. கணவர் பேர் என்ன சிஸ்டர்? சந்திரசேகருங்க. உங்க பேர் கிருஷ்ணவேணிங்களா? ஆமா பிரதர். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, சகோதரர் சந்திரசேகர் அவங்க மனைவி கிருஷ்ணவேணியுமே இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அவருடைய கால்கள்ல அந்த இரும்பு தூள்கள் வந்துட்டு குத்தி கிழித்து விட்டு அதன் மூலியமாக சலம் வருகிறது, வலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த காலில் இருக்கிற காயங்கள் முழுமையாக இயேசுவின் நாமத்தினால முழு சுகம் அடைவதாக, அந்த புண் வந்துட்டு முழுமையாக இயேசுவின் நாமத்தினால ஆறுவதாக, அங்க இருக்கிற அசுத்தாவியை வெளியே போய் என்று கட்டளையிடுகிறோம். அவருடைய கால் வந்துட்டு நார்மலாக வேலை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே கட்டளையிடுகிறோம். இயேசுவின் தழும்புகளால சகோதரர் பரிபூர்ணமாக சுகத்தை பெற்றுக் கொண்டார் என்று நாங்கள் அறிக்கை செய்ய இயேசுவின் நாமத்துக்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். தேங்க் யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். வேற யாருக்கும் பிரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குதுங்க? அப்படி இல்லைனாக்க இதோடு நாம வந்துட்டு நிறைவு செய்வோம். பிரைஸ் தி லார்ட்.